ஒரு நாளைக்கு பான் பிராக்கு 4 பாக்கெட் 5 பாக்கெட் கட்டாயம் போட்டு தான் ஆகணும். அது போடல்கிட்ட பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிரும். அதேபோல் மதுபானம் சாயந்தரம் அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. அதை அடித்தா அப்போ தான் தூக்கம் வரும். அது இல்லாமல் என்னால் முடியாது. பகல்லையும் குடிப்பேன், நைட்டு டைம் கிடைக்கும் போது குடி தான். எப்போ போல் ராத்திரி வேலையை போய்ட்டு வந்து போதையில் படுத்திருந்தேன். அப்போ அந்த டிவி பார்த்துட்டுக்கும்போது உண்மை போல் மாறணும் ஏசையா அந்த பாட்டு கேட்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் பாவங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதத்தின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இப்பொழுதும் ஒரு அற்புத சாட்சியை நாம் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் அற்புதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். என் பேர் செல்வம். என் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி ஒரு மகள் இருக்கிறாள். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். 13 வயசில் சென்னை பட்டணத்துக்கு ஓடி போயிட்டேன் வீட்டு தெரியாமல். அங்கே போய் பாவத்துக்கு அடிமையாகிட்டேன். ஒரு நாளைக்கு பான் பிராக்கு 4 பாக்கெட் 5 பாக்கெட் கட்டாயம் போட்டு தான் ஆகணும். அது போடல்கிட்ட பைத்தியம் முடித்த மாதிரி ஆயிரும். அது இல்லாமல் இருக்க மாட்டேன். பாக்கெட்டில் 10 ரூபா இருக்கோ இல்லையோ பான் பிராக்கு 2 பாக்கெட் 3 பாக்கெட்டுக்கு எப்போவுமே இருக்கும். பான் பிராக்கு என் கிட்டத்தில் வச்சே போடுவாங்க. எனக்கு அந்த வாடை பிடிக்காது, தலை வலிக்குன்னு சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. அப்போது நான் என்ன செஞ்சேன், சொல்லி கேட்கலனால அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து தூர போட்டுருவேன். தூர போடும்போது என் மேலே அப்படி ஒரு எரிச்சலாக கோபமாக பார்ப்பாங்க என்னைய. நான் எடுத்து தூர போட்டுட்டு நான் எடுத்து போடலை நான் சொல்லிட்டேன்னா பைத்தியம் பிடிக்குமா என்னை அடிக்கிறதுக்கு வருவாங்க. அதேபோல் மதுபானம் சாயந்தரம் அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது. அதை அடித்தா அப்போ தான் தூக்கம் வரும். அது இல்லாமல் என்னால் முடியாது. பகல்லையும் குடிப்பேன், நைட்டு டைம் கிடைக்கும் போது குடி தான். சில நாள் பருப்பு அரிசி வாங்கிட்டு வழியில் ரோட்டில் விழுந்து அடைப்பேன். அரிசி பருப்பு எல்லாம் சிந்தி அடைக்கும். வீட்டில் வந்து வாந்தி எடுத்து அடைப்பேன். மனைவி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு அடைப்பான். பக்கத்தில் சுற்றி இருக்க கிராமத்துக்கு எந்த ஊரில் கோயில் கூடனா போயிடுவாங்க. கடைக்கு லீவ் போட்டுனாலும் போயிட்டு வந்துடுவாங்க. பாட்டு கச்சேரி, ஆடல் பாடல் எதுனாலும் சரி ஆளாக போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. குடிப்பழக்கத்தால் வட்டி மேலே வட்டி கடன் வாங்கி 3.25 லட்ச ரூபா கடன் ஆகிவிட்டு இந்த கடனை கொடுக்க முடியாத தற்கொலை பண்ணிக்கலாமா அந்த சிந்தனை வந்துட்டு எப்போ போல் ராத்திரி வேலையை போய்ட்டு வந்து போதையில் படுத்திருந்தேன். அப்போ அந்த டிவி பார்த்துட்டுக்கும்போது உண்மை போல் மாறணும் ஏசையா அந்த பாட்டு கேட்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருந்தது. நானும் மாறணுமே ஏசப்பா நானும் மாறணும். அந்த உணவு இருந்துக்கிட்டே இருக்கும்போது மறுநாள் நான் எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டேன். அப்போ என் கூட வேலை பார்க்க ஒரு சகோதரர் சொன்னாப்புல, ஏன்னா இந்த மாதிரி ஜெபமலைக்கு வாங்க, அங்கே மோகன் சிலாசர் அவங்க வராங்க, அவங்க பிரசங்கம் நல்லாயிருக்கும், அங்கே போனால் ஒரு ஆறுதல் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், வாங்க அப்படின்னாப்புல. அப்போ இந்த மாதிரி எனக்கு ஜெபமலை மோகன் சிலாசர் யாரும் எனக்கு தெரியாது. 2015 மே மாதம் 27 ஜெபமலை போனேன். அங்கே போனால் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஜெபம்னா என்னென்னு தெரியாது. ஜித்து வேடிக்கை பார்த்தேன். ஏதோ கத்திட்டு இடங்கன்னு வேடிக்கை பார்த்தேன். அப்புறம் மோகன் வந்தாங்க. மோகனை பார்த்தேன். நான் டிவியில் சினிமாவில் பார்க்க போகிற கதாநாயகன் மாதிரி அண்ணனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க செய்தி கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது. டெய்லி அண்ணன் முகத்தை பார்க்கறதுக்காக நான் டிவி தொடர்ந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அண்ணன் கொடுக்க ஒவ்வொரு செய்திகளும் அப்படி இறுதி தொட்டுது. அப்போ என்கிட்ட இருக்க பாவங்கள்லாம் விடணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அப்போ ஜெபத்தால் கேட்டு ஜெபத்தில் என்கிட்ட இருக்க பாவங்கள் ஒவ்வொன்றும் பாக்கு, புயலை, தண்ணி, சிகரெட்டு இந்த பழக்கம் அடியோடு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், அது ஒரு ஆர்வம் ஆசை வந்தது. அப்போ எனக்கு படிக்கவும் தெரியாது, ஜெபிக்கவும் தெரியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன்.
ஏசப்பா எனக்கு படிக்க தெரியாத, ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் படிப்படியாக எனக்கு ஜெபிக்க கற்று தந்தாங்க. பைபிள் படிக்க தெரியாது, இருந்தால் பைபிள் படிப்பேன். ஒரு அதிகாரத்தை அரை மணி நேரம் படிப்பேன். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஒரு அதிகாரத்தை 5 நிமிஷத்தில் படிச்சிடுவேன். அந்தளவுக்கு ஞானம் ஆண்டவர் கொடுத்துட்டார், படிப்பு ஞானம் தந்திருக்காரு. பாவத்தை விட்ட பிறகு என்னை ஏசப்பா ரொம்ப ஆசீர்வதிச்சார். ஒரு 12 வருஷம் ஜவுளிகளில் தான் வேலை பார்த்தேன். வருமானம் 400 ஒரு நாளைக்கு கிடைக்கும், அது போதுமானதோ இல்லை. என் கணவர் வந்து இந்த பாவத்தெல்லாம் விட்டு விலகணுன்னே கடவுளுக்குள்ளே நல்ல வழியாக வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருக்கும்போது வேலை போயிட்டு இந்த லாக்டவுனோட வேலை இல்லாமல் இருக்கும்போது, இந்த லாக்டவுன் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம வியாபாரி மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங் நான் கலந்துக்கிட்டேன். அப்போ எல்லாருக்கும் ஜெப குறிப்பு எழுதி போட்டுட்டாங்க. அப்போ நம்மளும் ஒரு ஜெப குறிப்பு எழுதி போனோம்னா எழுதி போட்டேன். நான் 4 மாடி போயிட்டு வந்து வெறும் 300 ரூபா வச்சு 10 பொங்கல் பார்சல் போட்டு பக்கத்தில் வியாபாரம் பார்த்தேன். எல்லோரும் நல்லா இருக்குனாங்க. அடுத்து ஒரு உறவினர் வந்து மூலமாக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் வாங்கி இன்றைக்கி ஒரு கேட்ரின் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஆனி மிஸ் இந்த கேட்ரின் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி அனைவருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். அவங்களுக்கு வந்து சமையலை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன காப்பி போடவோ இல்லை எந்த இதுவுமே தெரியாது. ஆனாலும் அவங்க ஒரு 100 பேருக்கோ 1000 பேருக்கோ எவ்வளோ பேருக்குனாலும் இப்போ அவங்க மட்டும்தான் நின்று, நான் வந்து சின்ன சின்ன சப்போர்ட் தான் பண்ணுவேன், வேறு எந்த ஹெல்ப்பும் நான் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்களே ஒத்தையாக நின்று எல்லா வேலையும் பார்த்து எவ்வளோ பெரிய ஆர்டர் வந்தாலும் செஞ்சு கொடுக்க அளவுக்கு கடவுள் அவங்களுக்கு சாப்பாடு செய்ய அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நான் வேலை பார்க்கும்போது வருமானம் வெறும் 400 ரூபா இருந்தது. இப்போ ஆண்டவர் மாதத்துக்கு 90,000 டேனோருக்கு பண்ண உதவி செய்திருக்காரு. இப்படி இருந்த கணவர் இப்படி மாறுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏசப்பா ரொம்ப மாற்றத்தை கொண்டு வந்து தந்திருக்காங்க. இப்படி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இப்படி மாறினா செல்வம், எப்படி இப்படி மாறினா கடவுளுக்குள்ள, எப்படி இப்படி மாற்றம் கடவுள் எப்படி அவனுக்கு கொண்டுட்டு வந்தார், அவனா இப்படி இருக்காங்க அளவுக்கு கடவுள் அவரை உயர்த்தி வச்சுருக்காங்க ஏசப்பா அவங்கள. 24 வருஷம் பாப்பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சொந்தமாக தொழில் வைத்து கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் அற்புதத்துக்கான நேரம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தால் தான் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். என்ன செய்கிறதுன்னு தெரியல, எல்லாமே நஷ்டம், இழப்பு, தடைகள், ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, இது என்ன வாழ்க்கை என்ற மன உடைந்த நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்கு தான் இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த ஆசீர்வாத தடைக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்கள். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பக்தியாக இருக்கிறீங்க, கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? ஏன் நஷ்டம், இழப்பு, பாதிப்பு? அதை நம்ம யோசிக்கணும்ல. ஏதோ ஒரு பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கலாம். பாருங்கள், இந்த அன்பான சகோதர செல்வம் அவங்க சொன்ன சாட்சி கேட்டிங்கள. ஆலங்குளத்தை சார்ந்த ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு இந்த அனுபவத்தை சொன்னது நீங்கள் கேட்டீங்க தானே. 24 வருஷம் மதுபான பழக்கம், பாவம் அவரை அடிமையாக்கி வைத்திருந்தார். அதனால் பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலை. அதாவது நீ என்ன வேணாலும் பாவத்தில் இரு, நான் அன்பான கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி இயேசு சொல்லுவது இல்லை. அவர் அன்பானவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அதே சமயத்தில் பாவிகளை அவர் நேசிப்பார், பாவிகளை ஆசீர்வதிக்க முடியாது. சில சமயம் தன் அன்பை வெளிப்படுத்த முந்தி அற்புதம் செய்வார். தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக நேரிடும். அப்போ ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணுமானா நம்முடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பணும். இயேசு என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதுதான் இயேசுடைய பிரசங்கமே. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது. அதனால தான் காரியம் வாய்க்க மாட்டேங்குது, ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, நஷ்டங்கள், இழப்புகள், வேதனைகளை சந்திக்கிறீங்க. யோசித்து பாருங்கள். அப்போ எனக்கு பாவத்திலிருந்து விட முடியலையே, இந்த குடிப்பழக்கம், மதுபான பழக்கம், இதில் அகப்பட்டு கொண்டே பக்தியாக இருக்கிறல்ல, சர்ச்சைக்கெல்லாம் போகிறல்ல, காணிக்க தரல, கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கல, அது போதாது. அப்போ பாவத்தை விட முடியல, நான் என்ன செய்கிறது? அவர் விடுதலை தருவார். நீங்கள் ஒன்று விட வேண்டாம். நீங்கள் அவர்கிட்ட மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா போதும். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நான் பாவின்றதை உணர எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் போதும். முழு இருதயத்தோடு மனம் திரும்பினால் இயேசு விடுதலை கொடுப்பார்.
அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேத புஸ்தகத்தில் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து நம்ம இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் பாவங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதாவது சிலுவை மரணம் நமக்கு தெரியும்ல, ஒரு குற்றம் செய்தவங்களுக்கு, பாவம் செய்தவங்களுக்கு ரோம் அரசாங்கம் கொடுக்குற கொடிய தண்டனையில் ஒன்று சிலுவையில் அடித்து கொல்லுவார். இயேசு என்ன பாவம் செய்தார்? அவரை விசாரித்த கவர்னர் பிலாத்து சொல்றார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை, இவர் பாவமே செய்யாதவர். அவரை விசாரிச்சுட்டேன், அந்த சாட்சிகள் எல்லாம் விசாரித்தா எல்லாம் பொய் சாட்சியாக இருக்குது. அப்போ இவர் மேலே ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. எப்படி இவருக்கு தண்டனை கொடுக்கறாரு? அந்த மத தலைவர்களாக சேர்ந்து இயேசு இருந்தால் நமக்கு பிரச்சனை, அதனால் இவர் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கவர்னரை மிரட்டுறாங்க, நீதிபதியை மிரட்டுறாங்க. நாங்கள் ராஜா கிட்ட சொல்லி உங்கள் சீட்டை காலி பண்ணிடுவோம் அப்படி மிரட்டுனதுனால தன்னுடைய பதவியை காத்துக்குள்ளே, சரி எப்படியும் போங்கப்பா, இனி நான் இதுக்கு பழிக்கார நல்லன்னு கை கழுவி ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அப்போது இயேசு தம்மை தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த வேதத்தில் இருக்குது. அப்போ ஏன் அவர் தன்னை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும்? குற்றமே செய்யாதவர் நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். நான் செய்த பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், நீங்கள் செய்த பாவத்துக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். நம்முடைய இடத்துல நமக்கு பதிலாக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்து பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். இதை ஒரு மனிதன் விசுவாசித்து இயேசுகிட்ட வந்துட்டான், விடுதலை. இந்த பிரபஞ்சத்தினின்று, இந்த பாவ உலகத்திலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்கு இயேசு தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தான்னு வசனம் சொல்லுகிறாரு. அப்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு சிலுவையிலே மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் விடுதலை தருவார். இந்த தம்பிக்கு செல்வத்துக்கு விடுதலை கொடுத்தார்ல, 24 வருஷம் குடிப்பழக்கத்தை மாற்றிட்டார்ல, அவருக்கு தொழிலை கொடுத்து வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார்ல. ஒருவருக்கு செய்தது இன்னொருவருக்கு செய்ய மாட்டாரா? இந்த மாதிரி ஆயிரமான மக்கள் எனக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு செய்வார். இன்றைக்கி இயேசுவே, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, நான் பாவின்றதை உணர்கிறேன், எனக்காக சிலுவையில் நீங்கள் மறிச்சிங்க, என்னை மன்னித்து விடுதலை கொடுங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு விடுதலை, ஆசீர்வாதம். இந்த பாவத்தில், இந்த பாவ பழக்கத்தை, இந்த விடுதலை உங்களுடைய வருமானத்துக்கான, ஆசீர்வாதத்துக்கான வழியை திறப்பார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார், நம்மை ஆசீர்வதிக்க தன்னை பலியாய் கொடுத்தார். அவர் என்ன வாக்கு கொடுத்தார்? நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ உங்களோட பக்கத்தில் வந்திருக்கிறார், உங்களோட பேசுகிறார். நீங்கள் தான் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம், ஒன்று மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கலாம், இல்லை எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படியே பாவத்தில் இருக்கிறேன்னு போகலாம். உங்கள் விருப்பம். இயேசு கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இலவசமான பாவ மன்னிப்பு, இலவசமான விடுதலை, இலவசமான ஆசீர்வாதம் காத்திருக்குது. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். இயேசுவே, நான் பாவினான் என்பதை உணர்கிறேன், எனக்கு இந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும், எனக்காக சிலுவையில் என் பாவத்தை சுமந்துட்டீங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவி எனக்கு விடுதலை கொடுங்க, என்னையும் ஆசீர்வதிங்க. அவ்வளோதான் ஜெபம். நீங்கள் இதை செய்தாலே உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அதுக்கு தான் இயேசு உங்களை சந்திக்கிறார். இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை அர்ப்பணிப்பீங்களா? இயேசுவே, என் பாவத்தை மன்னியுன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படின்னு ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி இயேசுவின் அன்பை நினச்சி பாருங்கள். சிலுவையில் ரத்தம் வடிய தொங்குகிற அவரை பாருங்கள். கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் அடிகிறது. முதுகெல்லாம் அடித்து கிழித்து ரத்தம் அடிகிறது. தலையிலே முள்முடி சூட்டப்பட்ட ரத்தம் அடிகிறது. எதுக்காக? உங்களுக்காக தம்பி, மகளே, உனக்காக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, என்னை கழுவி சுத்திகரிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. ஜெபி மகளே, ஜெபி மகனே, தம்பி, ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த ரட்சிப்பை, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்று முதல் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீங்க.
உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்க, உங்களை என் ஆண்டவராக இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க, எனக்கு விடுதலை கொடுத்து மன்னித்து என் ஆசீர்வதிங்க. ஜெபிங்க தம்பி, ஜெபிங்க மகளே. ஐயா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு நிமிடம் உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட பாவத்தை விட முடியல, ஆசீர்வாதமும் இல்லை, வியாதியிலும் கஷ்டம், வேதனையிலிருந்து ஜெபிக்கிறாங்கப்பா. வேறு யாரிடத்துல போக முடியும்? நீங்கள் தானே சிலுவையில் இவங்களுக்காக மறித்தீங்க, அதை நினைத்தருளும். ரத்தம் சிந்தினதை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். அவளை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கட்டும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாள் முதல் அவளை ஆசீர்வதியும். வருமானத்துக்கு வழி உண்டாக்கி தாரும், வேலைக்கு வழி உண்டாக்கி தாரும், பிஸ்னஸுக்கு வழி உண்டாக்கி தாரும், படிப்பில் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பிற்கு வழியை உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளை மாற்றும், வியாதியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளை மகிழ பண்ணும். இன்று முதல் அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். உம்முடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உண்மையாய் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுத்ததுனால அவருடைய ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு மாற்றம். அதாவது ஆண்டவர் அந்த பாவத்தினுடைய வேரை அறுத்து விட்டார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே. அப்போ எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டது. இனி நீங்கள் அதை காத்து கொள்ளணும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பை, நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காத்து கொள்ளணும். அதற்கு நாங்கள் ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறோம். தெய்வீக சுகத்தை, விடுதலை காத்துக்கொள்வது எப்படி, இல்லை ரட்சிப்பை காத்துக்கொள்வது எப்படி, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? ஸ்க்ரீனில் காமிக்கிற முகவரிக்கு அல்லது ஃபோனுக்கு தொடர்பு கொண்டு ரட்சிப்பை காத்துக்கொள்வது எப்படி, விடுதலை காத்துக்கொள்வது எப்படி, அந்த புக்கு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இலவசமாக அனுப்பி வைப்போம். ஏன்னா நீங்கள் வாசித்து அறிந்து கர்த்தருக்குள்ளே நிலை நிற்கணும். இதை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் இயேசுவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். தினம் வேறு வாசிக்கணும். தினம் ஒரு அதிகாரம் வாசிங்க. காலையில் எழுந்த உடனே முழங்காலில் நின்று ஒரு அதிகாரம் வாசித்துட்டு ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவர் என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம், இனிமேல் என்னை காத்து கொள்ளுங்க, நான் செய்கிறத ஆசீர்வதிங்கன்னு தினமும் ஜெபம் பண்ணி வாழ்க்கை ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அற்புதங்களை நீங்கள் காண்பீங்க. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.